அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பிற்பகல் தொடங்கிடுச்சு. நம்ம இன்னும் தியானத்தை பத்தி அதுக்கே வரல. அதனால இப்ப கொஞ்ச நேரம் லஞ்சுக்கு முன்னாடி தியானத்தை பத்தி சொல்லிட்டு, ஏன்னா எல்லாரும் ஒரு அனுபவத்துல இருந்துகிட்டு தான் இருக்கோம். பெருமானாருடைய இந்த வகையில இந்த வழியில போனா குயிக்கா நம்ம அடைய வேண்டிய நிலைய அடையலாம்ன்ற ஒரு இது வெங்கட சுவாமி இது எல்லோருக்கும் பொதுவானது. தியானம் முன்ன பார்த்த மாதிரி ஒரு 4:30 to 5 அப்படி ஆரம்பத்துல முடியாதவங்க 5 to 5:30. அது அரை மணி நேரம் கிடையாது. நம்முடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து இருக்கு. நம்ம வீட்டுல இட்லி செய்யறாங்க, 4 சட்னி வைக்கிறாங்க, சாப்பிட்றோம். 3 இட்லி சாப்பிட நினைக்கிறோம், ரொம்ப டேஸ்டா இருக்கு சட்னிலாம். இன்னொரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம், மறுபடியும் அப்பவும் திருப்பி இன்னொரு இட்லி சாப்பிட்றோம். அதே மாதிரிதான் தியானமும் நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து தான். நம்ம டைம்லாம் பிக்ஸ்லாம் கிடையாது. அரை மணி நேரம்ன்ற ஒரு மினிமம். அது மேக்சிமம் அன்லிமிட்டெட் தான். அன்லிமிட்டெட் மீல்ஸ் போற மாதிரி ஹோட்டல்ல அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி. இப்ப எந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம குயிக்கா நம்ம அந்த வள்ளல் பெருமான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அகநிலை அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று இந்த பிறப்பில என்னன்னா அகம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அகம். இந்த அகம்ன்ற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு அகண்டா, அவனுக்கு ரொம்ப அகம் வச்சவன். அகம்பாவம். அகம் என்பது அகங்காரம்ன்ற ஒரு அர்த்தம் வந்துடும். அதாவது அந்தகரணம் 4 சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்தை குறிக்கிறதுக்கும் இந்த சொல்ல உபயோகப்படுத்துவாங்க. ஆனா ஆன்மீகத்துல அகனில் அந்த சொல் அதுக்கு பொருள் அடையாது. அகம் அப்படின்னு நம்முடைய சுயம். அதாவது நான் யார் என்ற கேள்விக்கு பதில் அகம். நான் யார் என்ற கேள்விக்கு என்ன பதில்னா அகம் என்ற வார்த்தை தான் பதில். அதை இன்னொரு சொல்ல போனா சுயம். நம்முடைய நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுதான் அகநிலையாக இருக்கிறது. அந்த அகநிலையை பற்றி தெரிந்து கொள்வதுதான் நம்ம தியானம்னு பேர் வச்சுக்கிறோம். அதாவது அந்த நம்முடைய அகநிலையை தெரிந்து கொள்வது அல்லது நம்முடைய உண்மை வடிவத்தை தெரிந்து கொள்வது. இது உண்மை வடிவம் கிடையாது. இது மாறிக்கொண்டே இருப்பது. இந்த வடிவம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு மனிதன் 80 வயது இல்லை, அடியனுக்கு எடுத்துக்க 60 வயது. என் குழந்தையில 1 வருஷ குழந்தைய போட்டு எடுத்திருக்காங்க. அது அப்படியே 5 வயது, 10 வயது, 15 வயது, திருமணம் ஆகும் போது, அப்புறம் 40 வயது, இப்போ இன்னொரு 80 வயது கழிச்சு எனக்கு தோலெல்லாம் சுருங்கி இருக்கும், பல்லெல்லாம் கொட்டிருக்கும். இந்த படுத்தெல்லாம் வரிசையா வச்சு பாருங்க, முதல்ல இருக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உருவம் நமது கிடையாது. ஏன் நமது கிடையாதுன்னா இது பிரபஞ்சத்தை சார்ந்தது. இந்த உருவம் மாறிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் எதுன்னா நாம் ஃபீட் பண்ற ஃபுட்டு. இந்த ஃபுட்டு தன்மாற்ற நிலை அடைந்து இந்த உருவமாக உடல் வடிவமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. சோறு, தோசை, கத்திரிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், இட்லி, தோசை, இதுதான் இன்னைக்கு நமக்கு கிட்னியாகவும் இதயமாகவும் நுரையீரலாகவும் சிறுகுடலாகவும் பெருங்குடலாகவும் கல்லீரலாகவும் மண்ணீரலாகவும் பெருமுளையாகவும் சிறுமுளையாகவும் ரத்தமாகவும் நரம்பாகவும் மூட்டாக அனைத்தமா இருக்கிறது இந்த உணவினுடைய தன்மாற்ற நிலை தான். அதை இது ஞானிகள்லாம் மலக்கூடு, மலக்குடம்பை, புன்குழால் ஆக்கை அப்படின்னு தான் சொல்றாங்க. புன்குழால் யாக்கை. இது திருத்துருத்தின் ஒரு ஊர். திருத்துருத்தி மேயானை சித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடிய அம்பலத்தை கண்டேனே அப்படின்னு. அந்த அம்பலத்தை ஆண்டவரை மணிவாசக பெருமான் பார்த்தாராம். அந்த பார்த்த இடம் திருத்துருத்தின்றார். திருத்துருத்தி மேயானைன்னா திருத்துருத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவனு அர்த்தம்.
அந்த திருச்சுருத்தி நாம நினைக்கிற மாதிரி புறத்தில் இருக்கிற திருச்சுருத்தி கிடையாது. துருத்தி அப்படின்னா ஒரு மேடான இடத்துக்கு பேரு துருத்தின் பேர். பொதுவா நீர் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு மேடான இடத்துக்கு ஒரு துருத்தின் பேர், அதை திருத்துருத்தின்னு சொல்றாங்க. அந்த மேடான இடம் எங்க இருக்கு? அந்த மேடான இடத்துல இருந்தா நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். அந்த மேடான இடம் தான் மேட்டுக்குப்பம். மேட்டுக்குப்பம் வடலூர்ல இருக்க அந்த மேட்டுக்குப்பம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி அதோட அனுப்பிச்சிடும். ஆனா நமக்கு உள்ள இருக்கிற மேட்டுக்குப்பத்துல தங்கினாம தான் இந்த வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு பாதுகாப்பு அரண் கோட்டை. அது ஒரு தங்க கோட்டை. அந்த மேட்டுக்குப்பம் இருக்கிற இடம் உருவமதிக்க உள்ளார். அதுதான் திருத்துருத்தி. அந்த திருத்துருத்தி போறதுக்கு இன்னொரு துருத்தி தேவைப்பட்டு இந்த மனித உடம்பு. இந்த மனித உடம்புக்குதான் அந்த ஜீவனானது அந்த திருத்துருத்திக்கு போய் சேர முடியும். அந்த திருத்துருத்திக்கு போய் சேர்றதுக்கு இந்த மனித தேகம் தேவை. இது சோற்று துருத்தி. அப்படிதான் வச்சுக்கலாம். சோற்று துருத்தி அகராஜில போனா இருக்காது. நம்மளா நீங்க இது பண்ணி பாருங்க. அது திருத்துருத்தினா இது என்ன துருத்தி? இது ஒரு மேடான இடம். சோறெல்லாம் குவிக்கப்பட்ட ஒரு இடம். இது துருத்தி தானே. அப்ப இது சோற்று துருத்தி. இந்த சோற்று துருத்தியில இருந்து நம்ம திருத்துருத்திக்கு போகணும். அதுக்கு நாம் செய்யற முயற்சிக்கு பெயர் தான் தியானம். நாம செய்யற முயற்சிக்கு பெயர் தான் தியானம். அந்த முயற்சி எப்படி செய்யலாம்? ஆரம்பத்துல எப்படி செய்யணும்னா, அது ஸ்ட்ரெயிட்டா போகணும்னா, ஆனா நமக்கு மனம் பக்குவப்படாது. இந்த தியானத்துக்கு முக்கிய கருவி எதுன்னா மனம். மனம் இல்லாத ஆடு மாடு தியானம் பண்ணணும். மனிதனை தவிர வேற யாரும் சிந்தனை சக்தி இருக்காது. சிந்தனா சக்தி இல்லாதவன், மனோசக்தி இல்லாத மற்ற ஜீவராசிலாம் தியானம் செய்ய முடியாது. தியானம்னா கடவுளை பத்தி சிந்திக்க முடியாது. ஆக நமக்கு மனம் முக்கியம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனம் இருக்கிற இடத்துல மெய்ப்பொருள் வராது. இது ஒரு பக்கம். மனம் இல்லைன்னா மனிதன் கிடையாது. மனம் ஒன்றை ஒன்று கருவி ஆண்டவர் வழங்கவில்லை என்றால் சிந்தனை செய்ய முடியாது. இது ஒரு பக்கம். ஞானி கிட்ட போனா, அதுக்கு மேலுகிற ஞானி கிட்ட போனா சொன்னா, எங்கே மனம் உள்ளதோ அங்கே மெய்ப்பொருளை கண்டுகொள்ள முடியாது. தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் அனுபவமாக ஏற்படுது. தனுன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு தான் நான் 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 அப்படிங்கிற அஞ்ஞானம் நமக்கு ஊறி போயிருக்கு. அஞ்ஞானத்துல ஊறி இருக்கும். ஆனா எதுவுமே நம்ம கிடையாது. அதாவது பெருமா ஒரு பாட்டுல பாடுறாங்க, புன்புளால் உடம்பின் அசுத்தமும். மொத்தம் அசுத்தம். வியர்வை, மலம், சிறுநீர், அழுக்கு இதெல்லாம் நிறைந்த ஒரு துர்நாற்றம் உடையது. பல்லு வளர்க்காம ஏண்டா பல்லு விட்டு இவ்வளவு நாத்தடிக்குது அப்படின்னு காலையில பல்லு வளைத்தாலும் இடையில ஒரு அரை மணி நேரம் தூங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கே தெரியும் வாய் நாத்தடி. அதாவது இந்த பாடியில செல்கள் சதா அழுக்கை லிபரேட் பண்ணிட்டே இருக்கும். தோல் வழியாக, பல் வழியாக, கண் வழியாக, காது வழியாக, தொப்புள் வழியாக, இன்னும் அழுக்கு வழியாக உள்ள அழுக்குதான் இருக்கு. அழுக்கு மனத்து அடியேன் உடையான் அடியேன் உன் அடைக்கலமே. மனதிலையும் அழுக்கு, நம்ம உடம்பும் அழுக்கு. ஆக இந்த அழுக்கில உட்கார்ந்துட்டு நம்ம புழுங்கிக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு வள்ளலார் புழுவா செய்யறார் நமக்காக. அதனால இந்த புன்புளால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் பொலாமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரைக் கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இளைத்தனன் அந்த இளைப்பையும் நீ எந்த நீ அறிவாய். இங்க 2 புலால் மருத்துவம் சொல்றார். அந்த 2வது புலால் மருத்துவம் கீழே வருது. ஆனா அதுதான் முக்கியம். என்னன்னா, பிற உயிரை துடிக்க துடிக்க பதைக்க பதைக்கு கொன்று திரித்து ஏப்ப வர்றவன் என்ன சொல்றான், நீ எத்த வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், மனம் மட்டும் சுத்தமா பிரம்மத்தை நினைச்சிருந்தா நீ தான் கடவுள். வேதாந்தத்தில் இந்த மாதிரி சொல்ற ஆளுகளும் இருக்காங்க.
எல்லாரும் இல்லை, எத்தனை சாப்பிட்டு ஏப்பம் இல்லை, அதுவும் தப்பு இல்லை. என்ன கிடையாது அது சாப்பிட்டுக்கலாம். நீ தியானம் பண்ண நீ பிரம்மம் ஆயிடலாம். இப்படி சில மார்க்கம் இருக்கு. அது ஒரு புதை சேரு, அதை போய் விட்டு இருக்க முடியாது. ஆனா வள்ளல் பெருமான் கரெக்டா சொல்றார், ஜீவகாருண்யம் இல்லாத கொலை விளை தவிர்க்காத மாந்தர்கள் மனிதர்கள் என்னதான் காட்டுக்கு போய் ஜபம் தவம் தியானம் என்ன பண்ணாலும் அவர்கள் இறைவனுக்கு கடவுளுடைய அருளுக்கு ஒரு சிறிதும் பாத்திரமாகார்கள் அப்படின்ட்டார். அவங்களுக்கு தியானம் அவங்க மனத்தளவில் இருக்கும். நான் தியானம் பண்றேன், நான் தியானம் பண்றேன்ற ஒரு மனத்தளவு. அங்கு இறைவன் தோன்ற மாட்டார், இறைவன் அனுபவப்பட மாட்டார். அதனால இது அடிப்படையில் தான். இது ஒரு வகை புலால்படுத்தல். இதுதான் முதல் கட்ட புலால்படுத்தல். இன்னொரு புலால்படுத்தல் தான் முதல்ல சொல்றாங்க, புண்புலால் உடம்பும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும். இது புலால் உடம்பு. இந்த புலால் உடம்பையே நான், இந்த உடலே நான் என்று எண்ணுகிறோமே, இதுவும் ஒரு புலால் உண்ணுதல் ஆகும். இதுவும் புலால் உண்ற மாதிரிதான். இது அசைவ உணவு, அது அசைவ உணவு, இது அசைவ உணர்வு. அசைவ உணர்வு என்னன்னா, இந்த உடம்பு தான் நான் என்ன நினைப்பது, நான் அல்லாத ஒன்றை நான் என்ன நினைப்பது, அது ஒரு அசைவம் தான். ஆக இந்த புலால் உடம்புல நாம இதையே நான் என்று நினைப்பது அது ஒரு கொலைகளை தவிர்க்காத ஒரு நிலைதான். அதனால இந்த புலால் உடம்பு நான் அல்ல அப்படின்னு வெளியேறது எப்படி வெளியேற முடியும்? அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றது. இப்போ முதல் ஸ்டெப்பு தியானத்தின் பொழுது 3 ஸ்டெப்பு. இது வள்ளல் பெருமானுடைய திருவருட்பால கரெக்ட் பண்ணதுதான். முதல் ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, வள்ளல் பெருமான் தன்னுடைய திருவுருவை மறைத்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த உள்ள இருந்த தான் வழிபட்டிருந்த திருவிளக்கை, வேட்டுக்குப்பத்தில் திருவிளக்கை திருமாளிகையில் திருவிழி வெளியில வச்சு அங்க இருக்கிற பாமர மக்களுக்கு எல்லாமே இந்த தீப முன்னிலையில் கடவுள் விளங்குகின்றபடியால் இந்த தீபத்தை வழிபாடு செய்து வாருங்கள் சொல்லிட்டு முதல் கட்டு சொல்றாங்க. ஏன்னா அப்ப இருக்கிற ஜனங்கள் பாமர மக்கள் அதுதான் செய்ய முடியும். ஏன்னா அடுத்தடுத்த பரிணாமம் இருக்கே. அதனால இறைவன் நம்மை விட்டு போகமாட்டோம், நாம விட்டு போகமாட்டோம். என்ன இறந்து போனாலும் அவர் அவளை பிரிந்து போக முடியாது. அதனால அடுத்த பரிணாமத்துல பார்த்துப்பாரு. இப்ப எடுத்த உடனே அந்த அப்ப இருக்கிற காலகட்டத்துல புரிஞ்சுக்கிறவங்க இல்ல. அதனால தீபத்துக்குள்ள கடவுள் இருக்காரு, இதை வழிபாடு செய்வார்கள், அதுக்குள்ள இருக்கிற நம்பி வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம தியானம் பண்ணும் போது வீட்டுல ஒரு தீபத்தை செஞ்சுக்கணும். அது 24 மணி நேரம் எரியணும் அப்படின்னா ஒரு கிடையாது. காலையில ஏற்றி வச்சலாம், அதோட மாலை நேரத்துல ஏற்றிக்கலாம் போதும். இல்ல 24 மணி நேரம் நம்ம பார்த்துக்க முடியும்னாலும் பார்த்துக்கலாம். ஆனா சன்மார்க்கம் என்பது புறத்தில் இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சன்மார்க்கம் என்பது புறத்தில் இல்லை. சன்மார்க்கம் என்பது அகநிலை சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது, அது உள்ளே இருக்கிறது. ஆனா உள்நிலையை பெற்றுக் கொள்வதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்முடைய அகத்தை தெரிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமானது. அகமறியீர் அனகம் அறிந்து அறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மினின்றே அப்படின்றார். வம்மினின்றே அப்படின்றார். அதாவது எக்காலும் அறியாத உடம்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் இந்த அசுத்த உடம்பை வச்சுக்கிட்டு குறுகிய காலத்துல இருந்து அந்த குறுகிய காலத்திலையும் ஏகப்பட்ட நோய் நொடியினாலையும் மனவியானாலையும் நொந்து நூலாகிதானே சாவுறீங்க. இருக்கும்போது கூட எங்க நிம்மதியா வாழறீங்க. அதனால எத்தனை ஊழி ஆனாலும் அழியாத தேகம் கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கார். ஏன் நீங்க பெற்றுக்க மாட்டேன்றீங்க? நீங்க பெற்றுக்கணும்னு ஆண்டவர் விட்டு விடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விடமாட்டார். ஏன்னா இந்த வாழ்வு என்பதே இறைவனுடையதானே தவிர தனிப்பட்ட எந்த ஒரு மனிதனுடையும் கிடையாது. இங்க வாழ வந்திருப்பது இறைவன் தான். அப்படின்ற உண்மையை நாம் அறியாமல் இருக்கிறோம். அது நம்முடைய பிரச்சனையா தான். இங்க வாழ வந்திருப்பது அந்த மெய்ப்பொருள் தான் இங்க வாழ வந்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறியாதிருக்கிறோம். இந்த உண்மையை எந்த சமய மத யோக மார்க்கங்களும் இதுவரையில் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் தான் ஆண்டவர் தெரிவிக்க
அது எல்லோருக்கும் சொல்லு என்று சொல்ல அவர் திருவருட்பால் கொடுத்திருக்கிறார். ஆக தனு கரணாதிகள், கரணம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இத பொதுவா மனம் சொல்லலாம். ஆக உடல் நான் என்ற உணர்வு இதை கட்டணும். அப்பதான் தியானம் கூடும். அடுத்தது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வரணும். அப்ப மனம் இருந்தும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆத்ம விசாரம் பண்ணிக்கணும். சில மனதுல சில ஐயம்லாம் நீங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து உள்நோக்கி பார்க்கணும். இப்போ இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, இது தூர பார்வை இருக்கு, கிட்ட பார்வை இருக்கு. அது சொன்னோம்னா நுண்ணோக்கி இருக்கு, தொலைநோக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கிட்டகத்தை படிக்கிறது நமக்கு தேவைப்படுது, தொலைவாகத்தை பார்க்கறது நமக்கு தேவைப்படுது. அப்போ இதுல இந்த கண்ணாடியை கொண்டு இந்த உலக பொருள்களை தொலைலகத்தையும் பார்க்கலாம், கிட்டகத்தையும் படிக்கலாம். இது தொலைநோக்கி, நுண்ணோக்கி. ஆனா நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு நாணயம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் பாடலாம். நம்ம வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் மாதிரி. இந்த நாணயத்துக்கு ஒரு பக்கத்துல மட்டும் இருந்து இந்த பக்கத்தை பத்தியே ஒரு ஐடியா எல்லாமே வாழ்ந்து செத்து போயிடும். இந்த பக்கம் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆக இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் நித்தியமானது என்று இதிலே சதம் கண்டுவிட வேண்டும், நித்தியத்துவத்தை கண்டுவிட வேண்டும் என்று நாம் ஓடி ஓடி கடைசியில் கிணத்தில் பாழ்கிணத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆக கடைசியில் இந்த பக்கத்தை அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். இந்த பக்கம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பது, இதை ஒன்று திருத்த முடியாது. இதுக்கு பேரு சூழ்நிலையின் பெயர். சுவாமி சரவணன் சொல்கிறார், இந்த பக்கத்துக்கு சூழ்நிலை, இதுக்கு பேரு புறநிலை. புறநிலை என்பது உலகம். இந்த பிரபஞ்சம் முழுதுமே புறநிலை தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு மிக மிக சிறு கூறு தான் இந்த உடல். இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது அந்த உடல். இது நம்முடையது அல்ல, அதான் முக்கியம். இது நம்முடையது அல்ல, இது நாமும் அல்ல. ஆக இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இதுக்கு பேர் சிற்பிரபஞ்சம் சொல்லுவாங்க. இந்த உடம்புக்கு இன்னொரு பெயர் சிற்பிரபஞ்சம், சிறிய பிரபஞ்சம். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துமே இருக்கு. இப்ப மண்ணை தொண்ணு மண்ணில் பொட்டாசு இருக்கு, நம்ம உடம்புல பொட்டாசு இருக்கு. இங்க கால்சியம் இருக்கு, நம்ம உடம்புல கால்சியம் இருக்கு, இருக்கணும். இல்லைன்னா பல்லு உந்து போயிடும், எலும்பு ஒண்ணு நொறுங்கி போயிடும். நடந்தாலே எலும்பு நொறுங்கிடும் கால்சியம் சத்து இல்லைன்னா. இங்க இது மெக்னீசியம் இருக்கு, நம்மளோட மெக்னீசியம். இங்க பாஸ்பரஸ், நம்மளோட பாஸ்பரஸ். இங்க என்னென்ன அயன் இருக்கு, இரும்பு சக்தி நம்மளோட இருக்கு. இரும்பு சக்தி இல்லைன்னா அது ரத்தம் சதை எத்தனையோ நோய் இருக்கு. அதே அதிகமானாலும் நோய். அது மாதிரி எல்லா சத்தும் நம்ம கடையில எல்லா மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, எல்லாமே இந்த உடம்புல இருக்கு. இது எல்லாமே பிரபஞ்சத்தை சார்ந்தது. பிரபஞ்சத்தில் ஒரு கூறு தான் நமக்கு ஆண்டவர் ஒரு உடலாக பிசிக்கல் பாடியாக கொடுத்திருக்கார். அதனால இதுக்கு பேரு மினியேச்சர் யூனிவர்ஸ். இது ஒரு சிறிய உலகம். இது உலகத்தை சார்ந்தது, நம்மை சார்ந்தது கிடையாது. ஆனா அதை அறியாமல் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனையே. அதுதான் வாழ்க்கையுடைய பிரச்சனையே. அதுதான் நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். ஒன்று. அதுக்கடுத்து இதுக்கு உள்ளீடா இருக்கிறது மனம். இந்த மனம் தான் மனிதனுக்கு வாழ்வை அமைத்துக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரியும். மனம்தான் நமக்கு எல்லா விதமான வாழ்வை அமைத்துக் கொள்ளும். உலக வாழ்க்கை சீராக அமைக்க வேண்டாம், மனம்தான் முக்கியம். அக வாழ்க்கைக்கு நம்ம போனோம்னாலும் இந்த மனம் தான் முக்கியம். அக வாழ்க்கைக்கு போனா எண்ண விருத்தி அற்று இருக்க வேண்டும், எந்த எண்ண விருத்தி இருக்கக்கூடாது. ஆக இந்த மனமானது 3 இடத்துல வேலை செய்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சரவணன் சொல்றார். 3 இடத்துல காரியப்படுதா மனம். ஒன்று இதயமிடம். நம்ம நினைக்கிறோம், நாம யோசனை பண்ணி பாருங்க. எப்பவுமே யாரும் சொல்றதையும் கேட்டுக்கலாம், நம்ம கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு தனிமையில இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு தனிமையில யோசனை பண்ணணும். ஏன் சொல்லிட்டு நாமளா சுயமா யோசனை பண்ணணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அற்புதஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். நம்ம உரிமையோடு எதை கேட்டாலும் அவர் கொடுக்க தயாரிக்கிறார். எந்த வள்ளல் பெருமானுக்கு எந்த அற்புதஞ்சோதி ஆண்டவர்
பரிபூர்ணமாக இருக்கிறாரோ அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த காக்காக்குள்ள இருக்கார். ஆனா அது வந்து திறந்து அந்த பெட்டியை திறந்து சாப்பிட முடியல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, திறவு போலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எடுத்து திறந்து சாப்பிடுறது நம்ம சோம்பல் படுறோம். அதுதான் நம்ம சோம்பல். அதாவது பாடி வைக்க கையறவிலாது நடுக்கல் புருவ பூட்டு கண்டு கள்ளி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு அப்படின்னா கையறவுன்னா தூக்கம், சோம்பல். நாளைக்கு பார்க்கலாம். ஏதோ பயிற்சி முகாம் நடத்தினாங்க, ஏதோ சொன்னாங்க. பண்ணலாம், அடுத்த வாரத்துல இருந்து பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் வந்து அடுத்த மாசத்துல பண்ணிக்கலாம். அது தள்ளி போடுதல். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நான் படிக்கும் போது கூட அப்படிதான். இந்த செமஸ்டர் எக்ஸாம்னா அது அன்னாட படிக்க மாட்டாங்க, எந்த ஸ்டூடெண்ட்டுமே இருக்கும். கடைசியில வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் சொல்லுவாங்க. அந்த செமஸ்டருக்கு முன்னாடி 10 நாள்ல அந்த 10 நாள் தான் விழுந்து விழுந்து படிக்கணும். அது எப்பவுமே தொடர்ந்து அம்மான்னு படிச்சுட்டு இருந்தா ஈஸியா அது பண்ணிடலாம். அப்படி படிக்கிறது இல்லை. ஆக வந்து நம் எண்ணங்களை கடக்க வேண்டும். எண்ணங்கள் ஏன் வருது மனதுக்கு? மனதில் ஏன் சதா எண்ணங்கள் வந்துட்டுன்னா அது இதய ஸ்தானத்துல இருக்கும் போது எண்ணங்களாக இருக்கும். எங்க இருக்கும்போது மனமா இருக்கும். மனம் என்று பெயர். அதே மனம் எங்க வரும்போது அது எண்ணங்களாக இருக்கும். நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியாது. சில சமயத்தில் நினைப்போம், நாம தான் நினைப்போம். பல நேரங்கள்ல யோசனை பண்ணி பார்த்தா நம்ம கண்ட்ரோல் இல்லாம எண்ணங்கள் தாட் வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னும் சில மன அழுத்தம் வந்துன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டோட்டலாவே மனம் வந்து தன்வசம் இல்லாம எதையோ நினைச்சு நம்மள வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஆக எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய தடை. இந்த எண்ணங்கள் வந்து விசாரத்துக்காக வச்சுக்கணும். அப்போ எண்ணங்கள் இல்லைன்னா உலக வாழ்க்கை நடத்த முடியுமா? அது ஒரு முக்கிய கேள்வி இல்லையா? எண்ணங்களற்ற நிலையில தான் மெய்ப்பொருளை உணர முடியும் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அது தியானம் பண்ணும் போது 1/2 மணி நேரம் மட்டுமா? அப்புறம் அதை விட்டுட்டு 4 to 4:30 இல்ல 5 to 5:30 தியானம் பண்ணி முடிச்சுட்டு அதோட மெய்ப்பொருளை மறந்துட்டு உலக வாழ்க்கையில வந்துடலாமா? கிடையாது. சன்மார்க்கம் முற்றிலும் வேறுபட்டது. சன்மார்க்க வாழ்க்கை என்றது முற்றிலுமே வேறுபட்டது என்றாரு வள்ளல் பெருமான். இது உண்மையை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மையை மறக்காமல் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து புற உலக சூழ்நிலையில என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர தியான நிலையில இறங்கி வந்துட்டு உலகியல் செய்யறது அது பாதுகாப்பானது அல்ல. ஏன்னா எல்லா செயல்களுமே அந்த அருள் தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வதுதான் தியானத்துல ரொம்ப முக்கியமானது. எல்லா செயல்களும் அந்த ஆண்டவர் தான் செஞ்சிட்டு இருக்க. நம்ம எத்தையுமே செய்யல, உண்மையில எதையுமே செய்யல. இப்ப நம்ம எல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நல்ல விஷயத்தை கேட்டு இருக்கோம். ஆனா இதையும் ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை அது பாட்டுக்கு அது பம்ப் பண்ணிட்டே இருக்கு. நுரையீரலே நம்ம சுவாசிக்கணும் நம்ம நினைக்கிறோமா? சுவாசத்தை பத்தியே நம்ம நினைக்கிறது இல்ல. சுவாசம் பத்தி நினைக்கலையே. இப்ப சுவாசம் சொல்லும் போது நம்ம சுவாசிக்கிறோம் போல இருக்குது அப்படி நினைக்கிறோமே தவிர இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை சளி பிடிச்சுக்கிட்டு மூக்கு அடிச்சுக்கிட்டா ஐயோ என்ன மூச்சு விட முடியல அப்பதான் நினைப்பேன் தவிர இதெல்லாம் நம்ம சுவாசிட்டு இருந்தது கூட நமக்கு தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கிட்னி, ஒரு கிட்னில 10 லட்சம் நெப்ரான்கள் இருக்கு. 2 கிட்னில 20 லட்சம் நெப்ரான்கள். ஒரு நெப்ரான் செய்யற வேலையை பத்தி படிக்கணும்னா MS டாக்டர், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் 3 வருடம் படிக்கணும். ஒன்னு படிச்சா 20 லட்சம் நெப்ரான்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவ்வளவு இருக்கு நெப்ரான்கள். நாம ஒரு நெப்ரானை வந்து நம்முடைய நாலேஜ் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம வீட்டுல RO ஃபில்டர் போட்டிருக்கோம். RO ஃபில்டர் உப்பு தண்ணிய கம்ப்ளீட்டா சால்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சுத்தமா குத்துரும், நல்லா இருக்கும். பட் அத வந்து தேவையற்ற மினரல் எடுக்கிறது சரிதான். ஆனா அவசியமான மினரல்ஸ் அது எடுத்துரும். அது மொத்தத்துக்கு அது எடுக்கதான் தெரியும். ஐயோ இது தேவையாச்சே அப்படின்ற அதுக்கு வந்து தெரியாது. ஆனா நம்ம கிட்னில இருக்கிற நெப்ரானும் RO பண்ற வேலை பார்த்து அது பிளட்டை எடுத்துக்கும். ஒரு டிராப் ஆஃப் பிளட்ட
ஆயிரக்கணக்கான நெப்ரான்கள் ஷேர் பண்ணிக்கும். இதை குத்துரு நான் ப்ராசஸ் பண்றேன். அது என்ன ப்ராசஸ் பண்றதுன்னு நம்ம படிச்சோம்னா அது ஒரு பெரிய இவ்வளவு புக்கு படிச்சதா நமக்கு தெரியும். நம்ம சும்மா ஒரு இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு பொட்டாசியம் தேவைப்படுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு இங்க கிடைக்கிறத வச்சு போறோம். பொட்டாசியம் பத்தலை. பொட்டாசியம் இளநீர்ல கிடைக்குது. பொட்டாசியம் கம்மி ஆச்சுன்னா பொட்டாசியம் சோடியம் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அதுவும் சோடியம் கம்மியாச்சும் ரொம்ப கஷ்டம். சோடியம் பொட்டாசியம் தான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டாக்டர் சரி பண்ணுவோம். இரும்பு சத்து, கால்சியம் சத்து இதெல்லாம் கம்மி பண்ணா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா பொட்டாசியம் இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உடனே மூளைக்கு பாதிக்கப்படுமா? நமக்கு அதை பத்தி விவரம் தெரியாது, சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆக பொட்டாசியம் பத்தலைன்னா இது என்ன பண்ணும், குடல் ஆட்டோமேட்டிக்கா அது அதிகப்படியான அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். சப்போஸ் இது பத்தலை அப்படின்னா அது ரிட்டர்ன் இருக்கும். நெப்ரான் அந்த இதுக்கு ரிட்டர்ன் இருக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அளவுக்கு மீறி இரும்பு சத்து இருக்குன்னா அது வெளியேற்றிடும். அது கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாம் இறைவன் ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்குது. நமக்கு நோய் வருதுன்றது இதெல்லாம் கடந்து தாண்டி போய் மீறி விதி எல்லாம் வருதே தவிர பெரும்பாலான 99% வியாதிகள் நம்முடைய செல்களே தடுத்து நிறுத்திருக்காங்க. டாக்டர் கேட்டு சொல்லுவோம், அதுவே நிறுத்திருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே சரி பண்ணு. இவ்வளவு ஆண்டவர் செய்யறாரு, நமக்கு தெரியாது. இவ்வளவு செய்யணும் ஆண்டவர் செய்யறாரு. ஆனா நான் தான் வீடு கட்டுறேன். ஒரு வீடு கட்டணும்னா 5 வருஷம் பிளான் பண்றோம். எங்கெங்க எந்தெந்த பேங்க்ல லோன் வாங்கணும், யாரு எந்தெந்த மேசுக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்லாம் நம்ம இந்த மனம் திரும்ப திரும்ப ஒரு சின்ன ஒரு வேலைக்கு கூட மனம் தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கு. அது தேவையில்லை. அப்படி அது திரும்ப அந்த அசைவு அத்தனை அசைவு தேவையில்லை. ஒரு காரியம் செய்யணும்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் இது பண்ணாலே அந்த மனத்துக்கு அந்த ஆற்றல் அது ஒரு முடிவு எடுக்கும். ஆனா நம்ம அப்படி பண்றத திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தேவையில்லை. எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா அது எப்படி செய்யணும்னு அந்த மனோரத்து உள்ளொலி வெளிப்பட்டு அந்த காரியம் கரெக்டா செஞ்சு முடிக்கும். அப்போ நம்ம தியானம் பண்றோம்னா கரெக்டா 5 மணிக்கு எழுந்துட்டு 5:30 இல்ல இரவு தூங்கும் பொழுது 10 to 10 அந்த நேரத்தில் உட்கார்ந்தோம்னா மனம் அடங்குமான மனம் அடங்காது. ஏன்னா நாள் பூரா அது இஷ்டப்படி அளவோட அதை வச்சுட்டோம்னா அது நம்ம சொல்ற நேரத்தில் அது வராது. அப்போ இது 24 hours ஒரு நாள் முழுக்க நாம மனம் குறித்த எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வோடு இருந்தால்தான் தியானமே பண்ண முடியும். இல்லைன்னா நானும் தியானம் பண்றேன், நானும் 5 to 5:30 தியானம் பண்றேன், நைட்ல தியானம் பண்றேன் கிடையாது. நாள் முழுக்க நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். சில மரங்களை வளர்ப்பாங்க, அழகுக்கு வளர்ப்பாங்க. அடியன் பார்த்திருக்கேன். அந்த மரங்கள் இந்த பனைமரம் மாதிரியே கூட இருக்காது, அது அழகாக வளர்ப்பாங்க. பச்சையா இருக்கும், பச்சை பச்சையில இருக்கும். செடியில வைப்பாங்க. அதுல கிளைகளை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிளைகளை வெட்டா அது பெண்டாயே போயிட்டு இருக்காங்க. அது இயல்பு. அதனால சும்மா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கிளை வந்துச்சுன்னா அந்த கிளையை வெட்டிடுவாங்க. கிளையை வெட்டினா ஸ்ட்ரைட்டா தான் வளரும். கிளையை வெட்டலன்னா இப்படி பெண்டாகி போயிட்டு. அதே மாதிரி நம்ம எண்ணம் என்கின்ற மனதில் கிளையை வெட்டிடுது. என்னன்னா இது தேவையான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான 95% எண்ணங்கள் தேவையில்லாதான் வரும். மொத்தம் போறான்னு அவனை பத்தி சிந்தனை வரும். அது அப்படிதான் வந்துட்டே இருக்கும். அது உண்மையில நமக்கு அவசியமே இருக்காது. அந்த நேரத்தில் நமக்கு எது ரொம்ப அவசியமோ அந்த நேரத்துக்கு அந்த நேரத்தில் மட்டும் மனதை கீழே இறக்கணும். மற்றபடி புருவ மத்தியிலே இருக்கணும். எண்ணம் கற்ற நிலையை வச்சு அது ஒரு பழக்கத்துல என்ன ஆகும்னா அது நம்ம நினைக்கிற ஒரு இதை விட அந்த மனோசக்தி மிகப்பெரிய ஒரு 1000 மடங்கு 10,000 மடங்கு அதிகமான இதை நமக்கு சக்சஸ் ஆன ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் நமக்கு கொடுக்கும். அதுக்கு பவர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறது முதல்ல பழகிக்கணும். அது தியானத்துக்கு ரொம்ப அவசியமாகும். அதனால நாள் முழுக்க நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளை நமக்கு மூக்க நுழைக்க கூடாது. அப்படி இருந்தாதான் தியானம் கூடும்.
இல்லைன்னா தியானம் கூடவே கூடாது. சில பேர் 40 வருஷம் 50 வருஷம் தியானம் பண்ணாலும் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, என்னப்பா உட்காடுறேன் 40 வருஷம் தியானத்துல உட்காடுறேன், எனக்கு மனசு அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சொல்லுவாங்க. அப்ப என்ன பிரயோஜனம்? ஆக நம்ம கரெக்டா போக வேண்டிய நேரத்துல நம்ம சரியா போல பயணிகள்னு அர்த்தம். இப்போ மனம் இந்த இடத்துல எண்ணங்களா, எந்த இடத்துல அந்த மனமானது புற மத்தியில வரும்போது மனோன்மணியா மாறும். இந்த இடத்துல எண்ணங்கள்ல அலைபட்டு இருப்பதனால அது குன்றிமணியா. குன்றிமணி ஒரு பக்கம் சிவப்பு, ஒரு பக்கம் கருப்பு. சிவப்பு நினைப்பு, நினைப்பை குறிக்குது. கருப்பு மறத்தல், நினைத்தல் மறத்தல். ஒன்றை நினைத்தல், அது மறந்து இன்னொன்றை பற்றுதல். ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கோம், குரங்கு தவற மாதிரி மனத்தோம். அப்படியே பார்த்துட்டே நோட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நினைப்போம், உடனே அதை மறந்து இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவோம். இப்படியேதான் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் மனம். இது குன்றிமணி. இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கோம்னா குன்றிமணி நிலையில இருக்கும். நினைப்பு மறப்பு இங்க வரும்போது நினைப்பு மறப்பற்ற நிலையில அதுக்கு மிகப்பெரிய சக்தியோட இங்க நிற்குது. இங்க நிக்க 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 அது நீங்க நம்முடைய இதுல நம்ம பார்த்தாலே தெரியும். வாழ்க்கையில நல்ல சக்தியோட நிற்கும். எல்லாமே சரியாவே நடக்கும். எல்லாமே சரியா நடக்கும். இது சும்மா இல்ல, நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தர எக்ஸ்பீரியன்ஸ நமக்கு உதவாது. இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உதவாது. அது வள்ளல் பெருமான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி நமக்கு உதவாது. அதை உபாய ஞானமா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணாதுக்கு வரும். ஆக இங்க இருக்கும்போது மனோன்மணி இதையும் தாண்டி சிரோ மத்தி தலைக்கு நடுவுல அண்ணாத்துக்கு மேல முகல மூளைக்கு மேல இருக்கிற அந்த வெற்றிடம், அங்க தான் யூ ஷேப் கேவிட்டி ஒன்று இருக்கும். முகல மூளைக்கு மேல அது ஒரு திட்டி போசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறிய ஒரு எலும்பு பகர வெளியில இருக்குமா. இது திண்டுக்கல் சுவாமி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இதுல தெரியும் அவங்களுக்கு எல்லாமே. அதாவது யூ ஷேப், யூ மாதிரி இருக்கும், ஒரு கொலை மாதிரி இருக்கும் சிறிய எலும்பு. அது முகுல மூளைக்கு மேல மெடுலா அப்லாங்கடாக்கு மேல, மெடுலா அப்லாங்கடா அந்த ஒரு சிறிய குழியில ஒரு திரவம் சுரந்துட்டே இருக்கலாம். அதுக்கு பேரு செரப்ரோ ஸ்பைனல் ஸ்பிளிட் அப்படின்னு விஞ்ஞானத்திலேயே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல ஒரு வெற்றிடம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் என்ன இருக்கு, அதான் ரகசியம். அந்த இடத்துக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம். அந்த இடத்துக்கு பேர் தான் தலையணை மந்திரம். தலையணை மந்திரம் தலையணை மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா என்ன அது சொல்ல மாட்டாங்க. சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம். என்ன சிதம்பர ரகசியம்? தலையணை மந்திரனாலும் சிதம்பர ரகசியனாலும் ஒண்ணுதான். தலை அணை மந்திரம், தலையிலே அணைந்து உள்ள அமைந்து உள்ள நம்மை அணுகியுள்ள அந்த மந்திரம். அணைந்து உள்ளன்னா நம்மளை அணுகி நெருங்கி அண்மித்து உள்ள ஒரு மந்திரம், அதுதான் ஓம்ன்ற மந்திரம். அந்த ஓம் தான் நாம இருக்கோம். ஓம்னா நாம் நினைக்கிற மாதிரி உச்சரிக்கிற அந்த சவுண்ட் இல்ல, அதை பிரிச்சு பார்க்கணும். அகரம் ஆ உ இம், இந்த 3 எழுத்து ஓம். ஆ உ இம், ஆ உ இம். இதை தொடர்ந்து ரிப்பீட்டட்லி உச்சரிக்கும் போது ஆ உ இம் ஓம்னு மாறும். சரி, இந்த ஆ உ இம் ஆ உ இம்ன்றது என்ன? நீங்க எந்த மந்திரத்தில் எடுத்துக்கலாம். சில பேர் நாமம் போட்டிருப்பாங்க, அவங்க சிவன் கோயிலே வரமாட்டாங்க. சிவன் கோயில் வழிபடுறோம், சிவன் கோயிலே விஷ்ணு வச்சிருப்பாங்க. ஆனா விஷ்ணு கோயில்ல சிவலிங்கத்தை பார்க்கறது கஷ்டம். ஆனா எல்லா சிவன் கோயிலையும் விஷ்ணு இருப்பார். நிறைய விஷ்ணு கோயில சிவலிங்கத்தையோ நடராஜரையோ முருகரையோ விநாயகர் வைக்க மாட்டாங்க. அது அது ஒரு வேறுபாட்டு உணர்வு, அந்த மாதிரி வளர்ந்து போச்சு. ஆனா நீ நாராயணான்னு சொன்னாலும் சரி, சிவாய நமன்னு சொன்னாலும், முருகான்னு சொன்னாலும், சக்தின்னு சொன்னாலும் சரி, ஓம்ன்றது பொதுவாக அது பீஜ மந்திரம், மூல மந்திரம். ஓம் போடலன்னா அந்த மந்திரத்துக்கு சக்தியே வராது. அதான் தலை அணை மந்திரம். அதான் முதல்ல நிற்கும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் சிவாய நம,
ஓம் முருகா. இந்த ஓம்ன்றது என்னங்க? ஓம்ன்றது என்ன? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓம் என்ன? ஓம் 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 அப்படி சொல்லி நிற்கிறது ஓமா இல்ல. அது ஆ ஊ என்ற 3 எழுத்த சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 3 எழுத்து குறிப்பிட்டார். ஆ என்ற எழுத்தும், ஊ என்ற எழுத்தும், இம் என்ற எழுத்தும் குறிப்பிடுகின்றார்கள். எதுக்கு குறிப்பிடுறாங்க? நமக்கு ஒரு உண்மையை சொல்ல வர்றாங்க. ரொம்ப 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 ஷார்ட் ஃபார்ம்ல சொல்ல வர்றாங்க. என்ன உண்மையை சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 தேகத்தினால் ஆனவன் மனிதன் என்ற உண்மையை சொல்ல வர்றாங்க. நாம ஒரு பார்த்தா இந்த புலால் உடம்பு தெரிஞ்சு இதுதான் மனிதன் அப்படின்னு நம்ம சட்டன் முடிவு பண்ணிடலாம். ஆனா கிடையாது. 3 ஒரு மனிதன்னா 3 உடம்பு இருக்கு. அது என்னன்னா, வெளியில பார்க்கிற இந்த பிசிக்கல் உடம்பு, இதுக்கு தூல சரீரம் பேர். இதை இயக்குகின்ற இன்னொரு உடம்பு இருக்கு, அதுக்கு பேரு சூக்கும சரீரம் அல்லது உயிர். அதுக்கு மேல இருக்கிறது இந்த தலைக்கு நடுவுல அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, முகுளம் மேலைக்கு மேல, அது வெறும் ஸ்பேஸ் தான். அது அருவம். அதை கண்ணாலெல்லாம் பார்க்கவே முடியாது. கண்ணால பார்த்து உணரக்கூடிய ஒன்று. அந்த இடத்துக்கு பேரு தான் இம். அதாவது இந்த உடலுக்கு பேரு ஆ. ஏன்னா ஆ அப்படின்ற எழுத்து 8ன்ற எண்ணை குறிக்குது. ரொம்ப நுணுக்கமான கருத்து. இவ்வளோ கருத்தை அடக்கி சும்மா ஓம்ன்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப ஓம்ன்றத ஆ ஊ அப்படின்னு விரிப்படுத்தி பார்க்கணும். இப்ப முதல் இருக்கு ஆ, இத பத்தி பார்ப்போம். ஏன் ஆன்னு போகணும்? அங்க கீழ்ன்ற ஒரு எழுத்தை வைக்க கூடாதோ? அப்ப வேலை இல்லாம வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆன்ற எழுத்து மூலம் அந்த தமிழ் ஞான சித்தர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அது தெரிஞ்சுக்கணும். ஓம் ஓம் சொல்லிக்கிறதுனால நம்ம முக்தி அடைஞ்சிட முடியாது. ஓம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓம் தான் நாம், அது எழுத்து மூலமா சொல்றாங்க. அந்த ஆ முதல்ல ஆண்டு ஆணு போட்டா 8ன்னு அர்த்தம், கான்னு போட்டா 1ன்னு போட்டோம், ரூன்னு போட்டா 5ன்னு அர்த்தம். அந்த காலத்துல 1 2 3 கிடையாது. இந்த 247 எழுத்துலயே 9 எழுத்தை எடுத்து அதை என்ன ஆகிடுவாங்க. அந்த வகையில ஆன்ற எழுத்து 8ன்ற எண்ணெய் குறிக்குது. இந்த 8 என்ன அப்படின்னா, எறும்பும் தன் கையால் எஞ்சான் ஒரு பழமொழி. எதுக்குன்னா, அவன் புள்ளமா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, வயசான இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க கையில 8 ஜான் தான் இருப்பாங்க. அவங்க கையில் 8 ஜான். ஆக இதுக்கு எஞ்சான் உடம்பு, அதை குறிக்கிறதுக்காக ஆ அப்படின்ற எழுத்து நம்ம சொல்றோம். ஆக இந்த ஆன்ற எழுத்து இந்த உடலை குறிக்கிறது. மேலும் இன்னொரு அர்த்தம், ஆன்ற எழுத்து ஆகாசத்தை குறிக்கும். ஆன்ற எழுத்து ஆகாசத்தை குறிக்கும். ஆகாசத்துலதான் மற்ற 4 பூதங்களும் அடங்கி இருக்கு. அப்போ இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உடம்பு. அது பொதுவா 5 பூதத்தை குறிக்கிறாம அந்த முதல் பூதமாகிய விண்பூதம், ஆகாச பூதம், அந்த ஆகாசத்தை குறிக்கும் போது இதுக்கு ஆன்ற எழுத்த போட்டுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு தெரியுதுங்களா? ஆன்ற எழுத்துக்கு காரணம் ஏன் போனா, இந்த தூள தேகத்தை சொல்ல வர்றாங்க. நம்ம கண்ணால் பார்க்கிற இந்த தூள சரீரம், பிசிக்கல் பாடி, இது மனிதனுக்கு ஒரு உடம்பு. இது மனிதனுக்கு வெளியில இருக்கிற உடம்பு, உள்ள இருக்கிற உடம்புல இது கடைசியில் இருக்கிற உடம்பு. இதுக்கு உள்ள ஒரு உடம்பு இருக்கு, அது இதுக்கு பேர் உருவம். கண்ணால பார்க்கறதால இதுக்கு பேர் உருவம். சரி, நடுவுல இருக்கிறத விட்டுடுவோம். ஆ ஊ இம்மு எடுத்து ஊ விட்டுடுவோம், அது அப்புறம் பார்க்கலாம். இம்முன்றதுன்னா, இம்முன்னா மகர ஜோதி. ஐயப்ப சாமிங்கெல்லாம் இதுக்கு போவாங்க. பொங்கல் டைம்ல தைப்பூசம் போய் சில பேர் மகர ஜோதி பார்த்து வருவாங்க. அது மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. மகர ஜோதினா உள்ளொளி, அதுக்கு பேர் தான் மகர ஜோதி. இம் அப்படின்னாலே அது உள்ளொளி தான் குறிக்கும். இம் என்ற எழுத்து உள்ளொளி குறிக்கும். அந்த உள்ளொளிக்கு தான் மகர ஜோதி பேர்.
அதுதான் நமக்கு காரண உடம்பா இருக்கு. காரணம் அதை கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, உணர முடியும். இந்த காரண உடம்பையும் வெளியில அது உள்ள இருக்கிறது அருவம், இது வெளியில இருக்கிறது இது உருவம். இது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு உடம்பு இருக்கு, அதுதான் முக்கியம், அதுதான் உயிர், அதுதான் ஊர். அது அதுல அருவமும் இருக்கு, உருவ நிலையும் இருக்கு. ரெண்டும் அருவமும் உருவமும் சேர்ந்த ஒரு அருவுருவம். ஆக உடல், உயிர், ஆன்மா இது மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதன். ஆக மனிதன் என்பவன் 3 உடல் கொண்டவன் தான் ஒரு மனிதன் ஆக முடியும். இது மனிதனுக்கு மட்டும் இல்ல, புல்லு கூட 3 உடல் கொண்டதுதான் புல்லு ஆகும். ஆக இந்த 3 உடலை பிடிக்கிறது தான் ஆ உ இம் ஓம் அப்படின்னு சொல்றது. இந்த ஓம் தான் நாமாக இருக்கிறது, வேற யாருமே இல்லை. இந்த ஓம் தான் நாம. ஆக எல்லாம் வல்ல கடவுளே, எல்லாம் வல்ல கடவுளே தான் இங்க வாழ வந்திருக்கிறார், நாம் வாழ வரவில்லை. அவருக்கு ஏன்னா கடவுளுக்கு அந்நியமாக, அவருக்கு அயலாக, அவருக்கு வேறாக, அவருக்கு எதிராக எந்த பொருளும், எந்த உயிரும், எந்த பூதமும் எதுவுமே கிடையாது. இதுதான் சிதம்பர ரகசியம். இன்னொன்னு, இங்க இருக்கிற சிதம்பர ரகசியம் சிதம்பரம் அப்படின்ற வார்த்தைய பிரிச்சு பார்க்கணும். சித்து பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித்து அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். சித்து என்றால் அறிவு, அம்பரம் என்றால் ஆகாசம், அறிவு ஆகாயம். ஆக நம்மளாம் யாருன்னா அறிவு ஆகாயமாகத்தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய மூல வடிவம் அறிவு ஆகாயமாகத்தான். அதிலிருந்து வந்ததுதான் உயிர், அதிலிருந்து வந்ததுதான் உடல். இது உள்ளிருந்து நாம் வெளிப்பட்டு வெளியிலே தோற்றமாக இருக்கிறோம். நாம உள்ளிருந்து வெளிப்படுகிறோம். உள்ளிருந்து வெளிப்பட்டதுனால்தான் தாய் உட்கொண்ட உணவு தொப்புள் கொடியா மாறி நான் அந்த உயிர் வடிவத்துல பதிவாகும், அந்த அச்சுல பதிவாகும். ஆக இது பதிவாகணும்னா அது எல்லாமே உள்ளிருந்து வெளிப்பட்டு வடிவம். அந்த வடிவம் ஆல்ரெடி நிச்சயம் பண்ணிருக்கு. அந்த வடிவத்தில் தான் இந்த உணவு அணுக்கள் பதிவு. ஆக நாம் தான் யாருன்னா 3 உடலை கொண்டு இங்கு நித்தியமாய் வாழ வந்திருக்கிற மனிதர்கள். இதை பத்தி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம தியானம் பண்றோம். ஆக இப்ப 3வது ஸ்டேஜில் தான் அந்த மனம் சிகாமணியா இருக்கான். இங்க குன்றிமணி, இந்த இடத்துல மனம் வசப்படுகின்ற இடம், வசப்படுத்துகின்ற இடம் இந்த புருவ மத்தி. இது தற்காலிகமா கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல பயிற்சியை முடிச்சுக்கணும். முடிச்சுக்கிட்டு தலைக்கு நடுவில் இருக்கிறது, அது தலைக்கு நடுவும் சொல்றமே தவிர, தலைக்கு நடுவும் சொல்றமே தவிர அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. உணர்வு பூர்வமா போனோம். இப்ப 3 பயிற்சியை பத்தி நம்ம பார்த்தோம். சீக்கிரம் 3 பயிற்சி. ஏன்னா இதை முடிச்சுட்டாதான் அடுத்து நம்ம பிற்பகல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போக முடியும். ஒரு நாள் பயிற்சி வேஸ்ட் ஆகிடும். அப்புறமா முதல் கட்டத்துல நம்ம விடைகாலம் எடுத்துக்கும் போது தீபத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த தீபத்தை ஒரு 5 நிமிடம் அசையாம பார்க்கணும். அசையாம பார்த்துட்டு அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை 5 நிமிடம் சொல்லலாம். சொல்லும்போது மனதை மட்டும் ஓரமா நினைக்க, நான் தியானம் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு இந்த பசங்க காப்போட்டு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி மனதை கூட கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நாம இது பண்ணோம். இதை வள்ளல் பெருமான் அழகா ஒரு இதை சொல்லுவார். ஒரு அனுபவம் மாறையில என்ன சொல்றாரு, தோழி 2 பேரும் விளையாட்டு இது பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. தோழி, என் கணவர் வரப்போறாரு, கொஞ்சம் நீ வெளியில இருக்கிறான். அப்ப தோழி ஏண்டி இவ்வளவு நேரம் என் கூட இருந்த, உன் கணவர் வந்தா அதுக்காக நான் வெளியில நிப்பாட்டு சொன்னேன். அது இல்ல, என் கணவர் வந்தா நான்
அல்பெருஞ்சோதி கணவர் வருவாரு. அவர் நான் ஆசை வெட்கம் அறியாது அவரை கட்டி தழுவேன். கட்டி தழுவும் போது பக்கத்துல யாரு இருக்கு, நீ இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் நான் அசிங்கப்படுவேன். அதனால நீ கொஞ்சம் வெளியில இரு, நானு அப்புறமா வரேன் கூப்பிட்டு போறேன். அது மாதிரி சொல்லுவேன். எதுக்கு என்ன, இது நமக்கு அதுதான் சொல்றேன். அதனால தியானம் பண்ணும்போது மனம் நமக்கு தோழல் தான். ஆனா நம்ம அது சரியான முறையில பயன்படுத்தலன்னா அது எதிரியா மாறிடும், கொண்டு போய் படுகையில தள்ளுவோம். அப்படித்தானே நம்ம போறோம், அப்படித்தானே போயிட்டு இருந்தோம். வேற யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியுது எப்படி எல்லாம் போனோம்னு நமக்கே தெரியும். அப்ப கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அந்த சக்திசாரத்துல நாம் கிடைச்ச கருத்துக்கள் ஆல்ரெடி பதிவாயிடும் மனதுல, அது மட்டும் பிளாஷ் ஆகும். இறைவன்றது யாரு அது பற்றி அதுக்குள்ள அந்த தீபத்துக்குள்ள அத தீக்குச்சிலிருந்து ஏற்றி வச்ச தீபமா நினைக்க கூடாது. இது புற வழிபாடுதான். தியானத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது புறநிலையில செய்யறோம், இன்னும் உள்ள போல. ஏன் போலன்னா நமக்கு பக்குவம் தான் ஸ்ட்ரைட்டா போயிடலாம், மூணாவதுக்கு போயிடலாம். முதல்ல அது மனம் பக்குவப்படாதனால சில காலம் தான், ஒரு 6 மாசம் வச்சுக்கலாம். நல்ல ஒரு வேகம் சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புற தீபம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு சுவாமி. 3வது பயிற்சிக்கு வரும்பொழுது புற தீபம் எப்போதும் தேவைப்படாது. ஏன்னா புறத்துல வைக்கிறது எல்லாமே புறநிலை எல்லாமே பிரபஞ்சத்துக்கு சம்பந்தமானது. அந்த அருள் புறத்தலை பார்க்க முடியாது. அவர்கள் நம்முடைய உணர்வுக்குள்ள நம்முடைய அனுபவமாகும். தனு கரணாதியம் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாக கடவுளுக்கு எப்படி வருவார்னா நம்முடைய சொந்த அனுபவமாகத்தான் வருவார். அனுபவமாக தான் வருவார். அவர் காட்சியாக வரமாட்டார். அனுபவமா ஏற்கனவே இருக்க நம்முடைய அனுபவமா வருவார். என்ன அனுபவம்? அருள். அந்த அருள் உணர்வு என்கின்ற அனுபவம், அன்பு என்கின்ற தத்துவம், அதுதான் நமக்கு அனுபவம். ஆக 5 நிமிடங்கள் அங்க உண்மையிலேயே அற்புதஞ்சோதி ஆண்டவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து கொண்டு வேற சிந்தனை எதுவும் இல்லாம அற்புதஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி செகண்ட் ஸ்டேஜ்ல இங்க புருவமதிக்கு இங்க நிறைய பேருக்கு இந்த இடத்துல வரதுக்கு சிரமப்படும். ஏன்னா புதுசா நம்ம செய்யறோம். அதனால ஒரு தென்னங்குச்சி இருக்கு, தென்னங்குச்சி, சுத்தமான தென்னங்குச்சி, வேற எதுவும் மெட்டல் சம்பந்தப்பட்டதோ அல்லது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டதோ பேனாவோ யூஸ் பண்ணக்கூடாது. தென்னங்குச்சி இயற்கையான குச்சி, அதை எடுத்து நீங்க இது என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியா குயிக்கா நமக்கு அந்த இடத்துல நிலைக்க செய்யும், மனதை நிலைக்க செய்யும். அந்த வளர்ந்து பெருமாள் எப்போதும் புருவத்தின் கண்ணே நமது கரணத்தை செலுத்த வேண்டும், மனதை செலுத்த வேண்டும் அப்படி எச்சரிக்கை கொடுக்குறாரு. எதுக்கு இதெல்லாம்னா நித்திய வாழ் பெற்றுக்கொள்ளுப்பா, நீ நித்திய வாழ்வை பெற்றுக்கொள். நித்திய வாழ்னா என்ன? பல யுகங்கள் சேர்ந்தது ஒரு ஊழி காலம் சொல்லுவாங்க. எத்தனை கோடி ஊழி காலம் ஆனாலும் ஆனந்த வாழ்விலே வாழலாம். இதுதான் நித்திய வாழ்வு. அதுக்காக இவ்வளவோ கொஞ்ச காலம் செஞ்சு முடிச்சிடணும். நம்ம அந்த இயல்பு நிலைக்கு போனா முயற்சியே தேவைப்படாது. தியானம் கொஞ்ச காலம் வரையணும். நம்ம நாம இப்ப நான் இருக்கிறத ஊர்ஜீவிதப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணமா, நான் இருக்கிறேன், இத என்னுடைய இருப்பை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு நான் ஏதாவது தியானம் பண்ணமா? இல்லையே. இது நம்முடைய வடிவம் அல்ல. நம்முடைய உண்மையான வடிவம் நாம் தியானம் பண்ணிதான் கிடைக்க போகிறது அல்ல. ஏற்கனவே அந்த வடிவத்தில் தான் இருக்கிறோம். அந்த ஆன்ம சொருதியா இருக்கிறோம், அன்பு ஒளியாக இருக்கிறோம். அது இருக்கிற உண்மையை கிளாரிபிகேஷன், தெளிவு செய்து கொள்வதுதான். அதனால இந்த சுத்த சன்மார்க்க முறை மிக 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 எளிமையானது. காட்டுக்கு ஓடுறதோ கடின பயிற்சி செய்யறதோ அது சைடு எஃபெக்ட் ஒன்னும் கிடையாது. இயல்பான முறையில சக்திசாரம் தேவைப்படும். இந்த அடிக்கடி இந்த இது வரணும். இதை நம்ம கருத்தில் இருந்துக்கிட்டா ஒரு 5-6 முறை இருந்தாலே போதும். அப்புறம் நம்ம திருவருட்பா படிச்சு சுவாமி சரணான நூல்ல படிச்சாலே அவங்க கைட் பண்றாங்க. வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. 5 நய பைசா செல்ல வேண்டியதில்லை. இப்ப பயிற்சி முகாம் 3 நாள் பயிற்சி முகாம் சொல்லிட்டு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறாங்க, என்னமோ பண்றாங்க. அது நமக்கு தேவையில்லை.
அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எளிமையான முறையில காசு பணம் அதிகமா செலவில்லாம இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கேட்டு அது ஆன்லைன்ல கூட நம்ம பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நீங்க இணைஞ்சிங்கன்னா டெய்லி அந்த நிகழ்ச்சி. சரி, இப்ப ரெண்டாவது இதுக்கு போறோம். ரெண்டாவது இடத்துல இங்க ப்ரெஷர் கொடுக்குறோம். இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது மனம் இங்க வந்துடும். எதுக்கு இங்க வரணும்? இங்க நம்ம என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும்னா, வெளியில பார்த்த தீபத்தை உள்ள வரணும், வேற ஒண்ணு இல்லை. வெளியில இந்த கண்ணாடி குண்டுக்குள்ள தெய்வத்தை பார்த்தோம், அதை அப்படியே நமக்குள்ள வரைக்கணும். எப்படி வரைக்கணும்னா, புருவமத்திக்கு உள்ள, வெளியில இல்ல, ஒரு 1.5 அங்குலத்துக்கு உள்ள அந்த கண் முன்னாடி அந்த தீபம். அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வெண்மையான ஒரு தாமரை பூக்கு மேல அந்த தீபத்தை வச்சுன்னா ரொம்ப சிறப்பு. முடியலன்னா விட்டுடலாம். ஒரு வெண்மையான சிறிய பிரகாசமான ஒரு தாமரை பூங்களால கற்பனை பண்ண முடியும்னா சிறப்பு. அது வந்து ஒரு நீங்க பூவை நீங்க ஆண்டவர் திருவடியில் சமர்ப்பிக்கிற மாதிரி, ஒரு நாளைக்கு 1000 புஷ்பா அபிஷேகம் பண்ண மாதிரி, அது மானசீகமா அந்த ஒரு சின்ன ஒரு தாமரை பூ, அதில் நடுவுல அந்த தீபம் கொழுந்து விட்டுற. இப்ப என்ன நினைக்கணும்னா, அது வந்து அக்னியின் அம்சம் கிடையாது, தீயிலிருந்து பச்சை வச்சது கிடையாது. அது என்ன அந்த தீபம்ன்றதுன்னா, அருள் உணர்வு தான் அந்த வடிவத்தில் விளங்குது. கடவுளுடைய அருள் உணர்வு, அந்த தற்பெரும் கருணை என்கின்ற உணர்வு. அங்கதான் ஆண்டவர் வந்து நடராஜ பெருமான் நாங்க சொல்றது. அதாவது கடவுள் என்பது ஒரு அன்பு தத்துவம். இங்கதான் நமக்கு விசாரம் தேவைப்படும். ஏன்னா எப்படி நினைக்கணும், நினைக்காம நினைக்கணும், அது எப்படி கருதணும் அப்படின்னா, அந்த தீபம் எப்படி இருக்கும்னா அதுதான் இது பண்ணும். அது ஒரு அன்பு தத்துவம். கடவுள்ன்றது என்ன, இந்த உலகம் ஏன் தோன்றுச்சு, நாமெல்லாம் ஏன் வந்தோம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு என்ன காரணம், ஒரு காரணம் இல்லாம தோன்றியிருக்காரு. இது எந்த மூலப்பொருளில் தோன்றியது, என்ன காரணத்துக்காக தோன்றியது, இது என்ன கோல், அதனுடைய கோல் என்ன, இதுல ஏன் நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்சம் சிக்க வச்சிருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு குறிக்கோளோட தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிச்சு. அது என்னன்னா ஒண்ணு இல்லை, அந்த ஆண்டவருடைய இருப்பு வந்து இந்த வெட்டவெளி முழுதும் அன்பு என்கின்ற ஒரு சத்து பொருளா. அதை வந்து அந்த நம்ம குறிப்பிட்ட நம்ம ஆன்மாவுக்குள்ள போய் தான் அதை உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. அன்பு என்கின்ற ஒன்றை வந்து நம்முடைய சுயானுபவத்தில் தான் உணர முடியுமே தவிர ஏட்டில் கொண்டு நாமும் எக்காலத்து கொண்டு அறிய முடியவே முடியாது. ஆக ஆழ்ந்து தியானத்தை உள்ள போகத்தான் ஆண்டவருடைய உண்மை அணு அணுவாக வெளியாகும். ஒரு அணு அளவு ஏற்படுத்தினா நமக்கு மலை அளவு நன்மை கிடைக்கும். இந்த உலகத்துல அணு அளவு நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளதான் இருக்காரு. அது அனுபவம் ஆயிடுச்சுன்னா மலை அளவு நமக்கு நன்மை கிடைக்கும். எவ்வளவோ சொல்றாரு, வாய்ப்பறை யார்த்தா யாரை நம்ம ஏற்றுக்கிறோம், அது ஏற்றுக்காருன்னா நம்ம வந்து நோயாலையும் எத்தனையோ துன்பத்தான் சொல்ல. அதனால அன்பு அல்லது அருள் வச்சுக்கலாம். அருள் உணர்ச்சி, அந்த அருள் உணர்வு தான் ஆண்டவருக்கு திருமேனியா. அந்த தீப வடிவத்தை பார்க்கும்போது என்ன, எல்லையற்ற கருணை என்ற உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தான் ஒரு வடிவம், அதுதான் ஆண்டவர். அவர் அந்த உணர்ச்சியை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்காருன்னா பாத்துக்கலாம். நீங்க எப்படி கற்பனை பண்ணுவீங்க, ஆனா கற்பனை பண்ணிதான் ஆகணும். கற்பனை பண்ணி கண்ணீர் விட்டாதான் அவருடைய உண்மை தெரிவிப்பார், இல்லைன்னா தெரிவிக்க மாட்டார். அழுதால் உண்மை பெறலாமே, மணிவாசகர் பெருமாள். அழுதல்னா நீலி கனி விடுகிறது இல்ல, உண்மையிலேயே அந்த ஆன்மா, அந்த உயிராது நெகிழணும். இறைவா, இந்த வாணிஜ்ய வாழ்ல வச்சிருக்கிறியே, இந்த புலா சுவர் சூழ் பொத்தை திருவீட்டில் இருட்டறையில் என்ன வச்சு இந்த மலை உடம்புக்குள்ள என்ன வாழ வச்சிட்டு இருக்கியே, இது நியாயமா? உன்னுடைய சந்நிதியில் தான் நானும் இருக்கிறேன் அப்படின்ற உண்மை தெரியாம இருக்கனே, எனக்கு உண்மையை உணர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தோத்திரம், இந்த தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோத்திரம் தனியா வச்சுக்கணும். அதுவும் தியான நிலையிலிருந்து செய்யணும். சுத்த சன்மார்க்க பொருளில் தியானமோ தோத்திரமோ தேக உணர்வு மன உணர்வு கடந்துதான் செய்யணும். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க சன்மார்க்கத்துல.
சொல்ல மாட்டேன். எந்த மாடுலத்திலயும் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன். அதுதான் கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, அது பெருமான் பார்த்துப்பாரு, அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. ஆக அருள் உணர்வு என்கின்ற திருமேனி கொண்டு விளங்குகின்ற அந்த நடராஜர் தான் அந்த தீபம். அவர் அங்கிருந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லபம் சொல்ல முடியாது. அததான் நினைந்து 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 அந்த நிலையில இருந்துகிட்டு நம்ம ஒரு 4 பாடல் அந்த இதை மறக்காம, இறைவா உன்னுடைய திருமேனி இருந்த வண்ணம் எவ்வண்ணமோ எனக்கு இயம்புக, இப்படி ஒரு இது பண்ணுங்க. அண்டே அற்பெருஞ்சோதி அப்பா நின் திருமேனி இருந்த வண்ணம் இயம்புக. இந்த ஒரு வார்த்தை அப்ளை பண்ணுங்க, விண்ணப்பம் அப்ளை பண்ணுங்க. அங்கே அன்புதான் கடவுள், அன்பு என்கின்ற ஒரு இருப்புதான் கடவுள். ஆனா அது நம்ம அனுபவமா தெரியல. அன்பே அற்பெருஞ்சோதி அப்பா நின் திருமேனி இருந்த வண்ணம் இயம்புக, எனக்கு உணர்த்துக, அனுபவபூர்வம் உணர்த்துக. உன்னுடைய திருமேனி அருள் தான், அருள் என்கின்ற உணர்வு அதில் ஏற்படுகின்ற மிகச்சிறிய அசைவுகள் இந்த பிரபஞ்சமே கோடானு கோடி பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கும். நம்ம இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க ஆட்டினுடைய இதயம் எல்லாத்தையுமே அதுதான் செய்தான் அப்படின்னு பார்த்து இந்த பூமி பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு 1620 சுத்திக்கிட்டு இருக்கு. இது போல கோடானு கோடி 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 பூமிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. இது கூட பரவாயில்ல. இந்த பூமி 1670 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல சுத்துது. ஆனா இது சூரியனை ஒரு மணி நேரத்தை சுத்தி வர்ற வேகம் 1,07,000 கிலோமீட்டர். இதெல்லாம் யாருங்க செய்வாங்க? எல்லாம் இந்த அற்பெருஞ்சோதி நடராஜர் அந்த திருமேனி தான் செய்து. ஒரு அணுவை எடுத்துங்க, ஒரு ஹைட்ரஜன் அணு எடுத்துங்க. அந்த ஹைட்ரஜன் அணுவுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். எலக்ட்ரான் மட்டும் பெர் செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் சுத்திட்டு வரும். சிறிய அணு. இந்த உலகம் மொத்தமே இயக்க நிலையில் தான் இருக்கு, மொத்தமே இயக்க நிலை. இதெல்லாம் யார் செய்யறது? நமக்குள்ள இருக்கிற அந்த அற்பெருஞ்சோதி நடராஜ பெருமான் அவருடைய திருமேனியை கொண்டு செய்யறார். அருள் உணர்ச்சி என்கின்ற திருமேனி, அதுதான் அம்மை, அதுதான் சிவசக்தி சொல்றது. இது யாருன்னா அந்த அன்புடைய தன்மையே அருள் தான். அந்த அன்பு இருப்பதான் கடவுள். அவருடைய தன்மை அருள் தான். அவருடைய தன்மை, தன்னுடைய அருள் தன்மையால் அனைத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. இந்த உடலுக்கு கொடுக்கிறாரு, உடல் எண்ணற்ற உடல் உறுப்புகளை இயக்கம் செய்யறாரு. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய சர்வ வல்லபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு கொடுக்கிறார். இவ்வளவு இருந்துதான் இந்த பிசிக்கல் பாடி இருக்கணும் இல்ல. இதயம், நுரையீரல், சிறுமுளை 3 முளை 1 முளை போதாதா? அவரால் முடியும். இதயம், நுரையீரல் எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு ஆர்கான் வச்சு இது பண்ணக்கூடாதா? முடியும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு இத்தனை ஆர்கானை வச்சு ஒவ்வொன்றுக்கு இத்தனை ப்ராசஸ், இத்தனை கேரக்டரு, இவ்வளவு வேலைப்பாடுகள், அதுக்கு தனி ஒரு உடம்பை எடுத்துக்கணும்னா பல கோடி ஷிப்கார்டு இதுக்குள்ள. ஒரு ஷிப்கார்ட்லயே ஆயிரக்கணக்கான ஃபேக்டரி இருக்கு, ஒரு ஃபேக்டரியில 100கணக்கான மிஷின் இருக்கு. ஆனா இந்த உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா கோடிக்கணக்கான ஷிப்கார்டுகள் உள்ள அடக்கியது இருக்கு. இது டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, முடியாது. ஒரு கிட்னியை பத்தி நீ படிக்கிறியா, நீ தனியா வந்து வேற உறுப்புல நீ போக முடியாது. இதுலயே ஒரு லைஃப் போயிடும். நீ எம்பிபிஎஸ் காமனா படிச்சு எம்எஸ் வந்து நான் விட்டு வெளில வந்துடு. எம்எஸ் கிட்னி, எம்எஸ் ஹார்ட், எம்எஸ் போன், எம்எஸ் குடல், எம்எஸ் நியூராலஜி, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரே டாக்டர் படிக்க முடியாது. ஆகினால இவ்வளவும் அந்த 2வது இருக்கிற அந்த தீபம் தான் ஞான தீபமாக ஆண்டவர் செய்வாரு. இதுதான் 2வது ஸ்டெப். 3 ஸ்டெப் நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன பேசினாலும் இதுக்கு அடிநிலையா, இதுக்கு ஒரு திருப்பி இந்த தியாக நிலைக்கு வந்துடணும். இந்த மாயை கடந்து போனோம்னு தான் வள்ளல் பெருமாள் சொல்றாரு. எல்லாருக்கும்